பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ இந்த ஒரு நாளும் நம்ம ஒவ்வொரு வெனஸ்டேஸும் டாக்டர்னல் ஸ்டடி இந்த பேனல் டிஸ்கஷன் இந்த முறையில நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்மளுக்கு பல காரியத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா ஆண்டருக்கு நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இன்னைக்கும் நம்ம பேப்டிசம் ஆஃப் த ஸ்பிரிட் இந்த ஒரு தலைப்புல பேனல் டிஸ்கஷன் பண்ண இருக்கிறோம். ஸோ நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டாக்டர்னா தனியா எடுத்து படிக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ஒரு மீட்டிங்கை ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வி ஹேவ் ஃபெரோஷா. ஸோ நான் ஃபெரோஷாவை வெல்கம் பண்றேன். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் இம்மட்டுமாக பாதுகாத்து வழிநடத்திட்டு வந்த உங்களுடைய பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இன்னைக்கும் கூட நாங்கள் இங்கே கூடி வர்றதுக்கும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கும் கூட நீங்க செஞ்ச பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கடந்த வாரங்கள்ல கூட ஆண்டவரே நாங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்றதுக்கும் ஆண்டவரே நீங்க செஞ்ச பெரிதான உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்க புதுசா நிறைய லேர்ன் பண்றோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே இன்னும் நாங்க டீப்பா லேர்ன் பண்றதுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளோட அர்த்தங்களையும் ஆண்டவரே நாங்க தெளிவா புரிந்து கொள்றதுக்கும் எங்களுக்கு நீங்க தெய்வீக பலத்தை தந்து வழிநடத்துங்க. ஆண்டவரே, இன்னைக்கு செஷனுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த பேனல் டிஸ்கஷன்ல கூட ஆண்டவரே நாங்க பரிசுத்தாவியானவர் ஞான ஸ்நானத்தை பத்தி படிக்கும் போது கூட உங்களுடைய கிருபை பிரசனம் கூடவே இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகுறதுக்கும் கூட ஆண்டவரே நீங்க கிருபை செஞ்சு வழிநடத்துங்க. ஆண்டவரே, எங்களை மறைச்சு ஆண்டவரே நீங்க பேசுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு பேனல் மெம்பர்ஸ்க்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு கிராஜுவேட்ஸ்க்காக யங் கிராஜுவேட்ஸ்க்காக எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, அவங்க அந்த பேனல் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தங்களையும் ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அவங்க மூலமா நாங்க நிறைய லேர்ன் பண்றதுக்கும் ஆண்டவரே புதுசான விஷயங்கள் நிறைய கத்துக்கிறதுக்கும் ஆண்டவரே நீங்க கிருபை செஞ்சு வழிநடத்துங்க. ஆண்டவரே, மீதியான நேரம் முழுவதும் உங்களுடைய கிருபை பிரசனம் கூடவே இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு வர முடியாம போனவங்களுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, அவங்களையும் நீங்களே பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, லீட் பண்ற ஒவ்வொருத்தங்களுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, எல்லாருக்கும் நல்ல பலனையும் எல்லாம் தந்து வழிநடத்துங்க. ஆண்டவரே, இப்ப கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். Thank you so much, Fero, for that very meaningful prayer. ஸோ இன்னைக்கும் நம்மளுக்கு பேனல் லீட் பண்றதுக்கு வி ஹேவ் ஜீவாண்ணே. ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த ஒரு ரோலை நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுக்கணும்னு நினைப்போம். ஸோ இந்த முறை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஜீவாண்ணே இருக்கிறாங்க. ஸோ ஐ தேங்க் ஜீவாண்ணே அண்ட் ஓவர் டு யூ அண்ணே. தேங்க்யூ பிரேமி. குட் ஈவினிங் டு ஆல். இந்த மாலை வேலையில கூட உங்க கூட சேர்ந்து டாக்டர்ஸை படிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நானுமே நிறைய விஷயங்களை இன்னும் ஆர்வமா கத்துக்க போறேன்றதாகவும் எனக்குள்ள இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஒருவேளை நம்ம வித்தியாசமான பின்னணியத்துல இருந்து வரலாம், வித்தியாசமான சபை மக்கள்ல இருந்து வரலாம், வித்தியாசமான கொள்கைகளை வச்சுட்டு இருந்து வரலாம். இந்த டாக்டரின்ஸ் யாரையும் காயப்படுத்துற நோக்கமோ இல்ல குத்தி காட்டணுன்ற நோக்கமோ இல்ல, உன் வேதத்தின் அடிப்படையில சத்தியத்தை தெளிவா சொல்லிக் கொடுக்கணும், ஆழமா சொல்லிக் கொடுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிதான நோக்கத்தோட தான் நம்ம இதை நடத்திட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பேப்டிசம் ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் என்ற தலைப்புல நம்ம டாக்டரினல் ஸ்டடி பண்ண இருக்கோம், சித்தாந்தங்களின் ஆராய்ச்சி செய்ய இருக்கோம். இதுக்காக நம்ம கூட ஆத்மஸ்வரூபன் அங்கிள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க ஃபார்மர் யுஎஸ்ஐனோட ஸ்டேட் செக்ரட்டரி. 37 வருஷமா அவங்க யுஎஸ்ஐல நிறைய ஊழியங்களை செய்திருக்காங்க. முக்கியமா யங் கப்பிள்ஸ் அந்த பீப்புள்ஸ்க்கு மேரேஜ் விஷயத்துல, கேரிங்ல, அன்புல எல்லாத்துலயுமே அவங்க ரொம்ப ரோல் மாடலா இருக்காங்க. யுஎஸ்ஐ நேஷனல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியாவும் இருந்திருக்காங்க. பூனேல இவங்க படிச்சிருக்காங்க, பைபிள் காலேஜ்ல முடிச்சிருக்காங்க. டாக்டர்னாவே ஒரு வார்த்தை இவ்வளவு அதிகமா சொல்றது ஆத்மஸ்வரூபன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஆழமா எப்படி டாக்டர்ஸை படிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும்னு முதற்கொண்டு சொன்னவங்க. ஸோ அவங்க நம்ம கூட இருக்கிறது உண்மையாவே ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். கடவுள் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். ரெண்டாவதா, நம்மளுடைய கிராஜுவேட் சைட்ல இருந்து அவர் பைபிள் ஸ்டடியினுடைய சீனியர்னே சொல்லலாம். எங்களெல்லாம் அந்த அளவுக்கு பாசத்தோட பார்த்துக்கிட்ட காந்தி அங்கிள் இங்க இருக்காங்க. அவங்க கோயம்புத்தூர் இஜிஎஃப்ல பிரசிடென்டா இருக்காங்க.
இதுக்கு முன்னாடி சென்னையில கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் போன வருஷம் நம்மளை லீட் பண்ண திலகவதி ஆண்டியோடைய ஹஸ்பண்ட். ஸோ நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். தேங்க்யூ அங்கிள். பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் தமிழ்ல நான் கொஞ்சம் அந்த இடத்துல வீக் தான். ஓகே, அங்கிளுக்காக தேங்க்யூ. அண்ட் நம்ம கூட ஸ்டூடெண்ட் சைட்ல ஐடா ஷேரன் சொல்லிட்டு மதுரை டிசி தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து நம்ம கூட ஐடா ஷேரன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. ஒன் ஆஃப் த கமிட்மெண்ட் மெம்பர். அவங்களும் ஐசியூ மதுரை ஐசியூனுடைய செக்ரட்டரியா இருக்காங்க. ஒரு உற்சாகத்தோட ப்ரிப்பேர் பண்ணி நமக்காக கூட வந்திருக்காங்க. ஸோ ஐடாவுக்காகவும் என்னுடைய பாசமான தங்கச்சினே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டியான லீடர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐடா. தொடர்ந்து தாமதிக்காம நம்ம பேனலுக்குள்ள போயிடலான்னு சொல்லி நான் நம்புறேன். ஓகே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க இருக்கிறோம். அதை குறித்து இன்னும் ஆழமா நம்ம படிக்கலாம். அதுக்கு கொஸ்டின் நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஸ்டின்குள்ள இருந்து நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் ஆத்மஸ்வரூபன் அங்கிள் கிட்ட இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கிள், பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் அப்படின்ற உண்மையான அர்த்தம் என்ன அங்கிள்? இன்னைக்கு நிறைய பேர் அத எங்களுக்கு சில டைம்ல இப்படியா அப்படியான்ற அளவுக்கு ரொம்ப குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த வார்த்தையை கேட்டாலே சில டைம்ல பயமா இருக்கிற அளவுக்கு மாத்திட்டாங்க. உண்மையான அர்த்தத்தையே தெரிஞ்சுக்க முடியல. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு எங்களுக்கு சொல்லி தரீங்களா அங்கிள்? அங்கிள் மியூட்ல இருக்கீங்க. Yeah. So first of all, I thank God for this opportunity. உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வேர்டு பேப்டிசம் அப்படின்றது வேர்டு வந்து கிரேக்க மொழியில் உள்ள ஒரு மூல பாஷையில் இருந்த கிரேக்க மொழியில் பேப்டிசோங்கிற அந்த வேர்ட்லேருந்து வந்தது. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னால், அந்த வார்த்தையுடைய அர்த்தம் மூழ்குதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மூழ்குதல். அது பேசிவ் வாய்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் மூழ்கடிக்கப்படுதல். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. மூழ்குதல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எதில் மூழ்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நம்ம திருச்சபையில் மெம்பர் ஆகிறதுக்கு, திருச்சபை அங்கத்தினர் ஆகிறதுக்கு பேப்டிசம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் முக்கியம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது வந்து நம்ம பாரம்பரியமாக திருச்சபையில் ஏற்படுத்தி வைத்த ஒழுங்கு. அந்த திருச்சபையின் ஒழுங்கின்படி நாம் எடுக்கக்கூடிய அந்த ஞானஸ்நானம் வந்து தண்ணீரில் எடுக்கிறோம் நம்ம. ஸோ தண்ணீருக்குள்ளே மூழ்கடிக்கப்படுதல். அதில் நிறைய டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. எப்படி தான் மூழ்கணுமா அல்லது தண்ணி தெளிச்சு விட்றாங்களே அப்படிலாம் நிறைய இருக்குது. பட் அதுக்கு குறித்து நம்ம அதிகமாக பேச போகிறதில்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம டாப்பிக்கே வேறு. ஸோ அந்த ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்கிறது வந்து மூழ்கடிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் வந்து அது கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக யோவான் ஸ்நானகன் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் வந்து உங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் பெரியவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் இயேசு கிறிஸ்துவை மென்ஷன் பண்ணுறார். ஸோ இயேசு கிறிஸ்து அவருக்கு பின்னாடி வரப்போகிறார். அவர் கொடுக்குற ஞானஸ்நானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது வந்து பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். ஸோ நிறைய பேர் அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணுறாங்க. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்கிறது ஆங்கிலத்தில் பேப்டிசம் வித் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லியிருக்கு. பேப்டிசம் வித் த ஹோலி ஸ்பிரிட். சில பேர் சொல்கிறாங்க பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த டாபிக் தான் நம்மளும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பட் ஒரிஜினல் மொழியில் பார்த்தோம் சொன்னால் வித்துக்கும் இன்னுக்கும் ஒரே கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா வித்துன்னு சொல்லலாம், இன்னுன்னு சொல்லலாம். ஸோ அக்கார்டிங் டு த கன்வீனியன்ஸ் வி டோன்ட் வாண்ட் டு யூஸ் த வேர்ட். பட் பரிசுத்தாவியானவரின் ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்கிறது வந்து அவருக்குள்ள மூழ்கடிக்கப்படுதல். எப்படி அவருக்குள்ள மூழ்கடிக்கப்பட முடியும்? தண்ணீருக்குள்ள மூழ்கடிக்கப்படலாம். இப்போயும் நிறைய மழை பெஞ்சு தண்ணீர் வெள்ளம்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்காங்க. ஸோ லிட்டரல் நம்ம பார்த்து அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது.
பட் பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம் அல்லது பரிசுத்த ஆவியானவருக்குள் மூழ்குதல் அப்படின்னு சொன்னா எப்படி புரிந்து கொள்வது? அதுதான் நமக்கு இன்னைக்குரிய டாபிக். ஸோ அதனுடைய அர்த்தம் இதுதான். பட் எப்படி மூழ்க போறோம், that we have to discuss. தேங்க்யூ அங்கிள். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிள் நாங்கெல்லாம் சில டைம்ல யோசிச்சிருப்போம், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரம்புறதுன்னு. ஆனா அது ஒரு டேர்மே வித்தியாசமா யோசிக்கணும் அப்படின்றத புரிய வச்சுங்க அங்கிள். தேங்க்யூ. காந்தி அங்கிள், நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னு விரும்புறீங்களா? நான் ஆட் பண்றதுக்குன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவரு டாக்டரினல் எக்ஸ்பர்ட்டு. அவர் வந்து ஃபுல்லாவே வந்து முதல்ல இருந்து எல்லாமே தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கு மேல வந்து அதுல என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன் நான். அதுல வந்து நான் வந்து அதை ஒரு சில இதுல இருந்து நான் படிச்சு நானும் வந்து என்னுடைய இதுலையும் நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து தமிழ்ல எப்படி நான் கன்வே பண்றது அப்படின்றது எனக்கு சரியா, அதனால நான் அதை வந்து இங்கிலீஷ்ல அப்படியே எழுதி வச்சிருக்கிறேன். நான் ஜஸ்ட் ஐ வில் ரீட். நீங்க ஜஸ்ட் பிரயோஜனமா இருந்தா நீங்க அதை கேட்டுக்கோங்க. The baptism of Holy Spirit is in the life of every believer and that takes place at the moment of our conversion. This baptism was initiated at the day of Pentecost and all who come to know Jesus Christ share in that experience. It is something initiatory and that it is not repeated. இதில் பைபிளில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம், 1 கொரிந்தியர் 12:13 நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவமா பார்க்குறோம். இட் இஸ் கம்ப்ளீட்டடு பாஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இதுல வந்து இது நம்ம வந்து முயற்சினால எதுவும் செய்யறதில்லை. இட் இஸ் an ஆப்ரேஷன் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆவியானவருடைய கிரியை தான் அதுல. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அதுல வந்து நாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க அதை போட்டுக்கிறதுனால அதுல வந்து எல்லா விசுவாசிகளும் அடங்குவோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி. நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு இப்ப நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து விசுவாசிக்கணும், நம்ம வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும், நம்முடைய ரத்தம் நம்முடைய பாவங்கள் வந்து அவருடைய ரத்தத்தால கழுவப்படணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சி அவர் வந்து அதனால வந்து நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார். அது ஒரே டைம் தான், ஒரே டைம். அது முடிஞ்சு போன ஒரு சம்பவம். நம்ம அதை வந்து விசுவாசித்து அறிக்கையிட்டு நம்ம வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்றோம், திரும்ப நம்ம அவருக்குள்ளாக வளர்றோம். அதே மாதிரி இது வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதே இதுதான், அந்த அப்பவே வந்து நம்ம அதுதான் அதுலயே வந்து இன்க்ளூட் ஆயிரும். அது the Holy Spirit is in the life of every believer னு அதான் வந்து நம்ம வந்து சொல்றோம். இட் இஸ் takes place at the moment of our conversion. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளாக தினந்தோறும் வளரணும், நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்ம வந்து இன்னும் நெருங்கி வரணும். அதுதான் வந்து இது நான் எனக்கு தெரிஞ்ச வரையில நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரையில. தேங்க்யூ அங்கிள். இந்த கோட்பாடை குறித்து நேரடியா பேசக்கூடிய சில வசனங்களை நீங்க எப்படி கோட் பண்ணிருப்பீங்களா அங்கிள்? அந்த வசனங்களை நீங்க எங்களுக்கு சொல்றீங்களா அங்கிள்? காந்தி அங்கிள்? சொல்றேன். அதாவது இப்ப நான் சொன்ன வசனம் 1 கொரிந்தியர் 12:13. அது நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோவான் ஸ்நானகன் சொல்ற வசனங்களும் இருக்கு. மத்தேயு 3:11, மார்க் 1:8, லூக்கு 3:16. அந்த 3 இதுலையுமே அதே தான் சொல்வாரு. நான் வந்து உங்களுக்கு ஜலத்தினால ஞான ஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி வரவர் வந்து உங்களுக்கு வந்து பரிசுத்தாவினால ஞான ஸ்நானம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதை நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி வந்து லூக்கா 3:21-22 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவரு ஞான ஸ்நானம் பெறுகிற அந்த சம்பவம் வரும். அதே மாதிரி லூக்கா 4:18 வந்து இதுல இயேசு கிறிஸ்து வந்து அந்த அவருடைய அந்த பழைய ஏற்பாட்டுல இருந்து ஏசாயாவில இருந்து அதை படிக்கும்போது அந்த வசனத்தை சொல்வார். அந்த போர்ஷனை படிப்பார் அன்னைக்கு சர்ச்சில். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார்னு சொல்லிட்டு அதுல சொல்வாரு. அப்புறம் வந்து ஆக்ட்ஸ் 1:4 வந்து அகைன் வந்து இயேசு கிறிஸ்துவே சொல்லுவார். இப்போ யோவான் ஸ்நானகன் சொன்னதையே அவரு சொல்லுவாரு. யோவான் உங்களுக்கு ஜலத்தினால ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்க இன்னும் சில நாளுக்குள்ள பரிசுத்தாவினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க சொல்றத வந்து நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு வசனம் கூட நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது டைரக்டா இதுல வந்து இதாகாட்டியும் 1 யோவான் 2:27.
நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஸோ இதுதான் சம் ஆஃப் த வெர்சஸ் நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். தேங்க்யூ அங்கிள். ஐடா ஐடா நீங்க ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? எஸ் அண்ணா. சாரி, எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கனால நான் வீடியோ ஆன் பண்ணல. ஸோ அங்கிள் எல்லா வேர்ஸஸும் மோஸ்ட்லி சொல்லிட்டாங்க. நான் ஆட் பண்ண நினைக்கிறது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வந்து இதை குறித்து ப்ராஃபட்டிக்கா மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு 2 வேர்சஸ் நான் ஆட் பண்றேன். ஸோ ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்துல ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் இருக்கும். அதே போல யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 2 ப்ராஃபட்டிக் வேர்சஸையும் நான் ஆட் பண்றேன். தேங்க்யூ ஐடா. இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பத்தி பைபிள்ல இவ்வளவு வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் அப்போஸ்தலர் புத்தகத்துல அது ஒரு வரலாற்று நிகழ்வுகளா எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வரலாற்று நிகழ்வுகளை இந்த பரிசுத்த ஆவியானவரின் அந்த ஞானஸ்தானம் அல்லது அந்த அபிஷேகம் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த இன்சிடென்ட்டை சொல்ல முடியுமா ஐடா? உங்களுக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட்ஸ. எஸ் அண்ணா. ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் அப்படிங்கிறது ஆக்ட்ஸ் புக்ல வந்து 2 பிளேசஸ்ல வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் புக் முழுவதுமே வந்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட அனுபவம் அப்படின்னு இருக்கு. பட் ஸ்பெசிஃபிக்கா 2 பிளேசஸ்ல வந்து பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் அப்படின்னே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 2ஆம் அதிகாரத்துல அந்த ஃபர்ஸ்ட் 4 வசனம் அந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு ஸோ அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அந்த மேல் அறையில வந்து ஆவியானவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிசீவ் பண்றாங்க. ஸோ அதை வந்து டைரக்டா அந்த யோவான் ஸ்நானகனும் ஜீசஸும் கோட் பண்ணாங்க. இவர் நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருத்தர் வருவார், அவர் ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படிங்கறது டைரக்டோட கனெக்ட் ஆகுது. ஸோ அதே போல 11 அதிகாரத்துல 15வது 16வது வசனத்துல அதாவது புறஜாதிகள் மத்தியில வந்து பேதுரு கொர்நேலியோட வீட்டுல போய் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஸோ அவங்க கவனிக்கும் போதே வந்து அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து ஊற்றுப்படுகிறார். ஸோ அந்த அனுபவத்தையுமே வந்து பேதுரு வந்து கோட் பண்ணி ஸோ அது நடக்கும்போது இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு பேதுரு கோட் பண்ணுவாரு. ஸோ இந்த 2 இன்சிடென்ட்டை நான் மெயினா சொல்ல விரும்புறேன். ஓகே ஐடா. அங்கிள் நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண விரும்புறீங்களா அங்கிள்? ஆத்மஸ்வரூபன் அங்கிள். Yes, I have some more points to make. ஆக்சுவலா ஐடா கரெக்டா சொன்னாங்க. பட் ஐ வாண்ட் டு ஆட் சம் மோர். ஆக்சுவலா visible? Screen is visible? Yes uncle, yes. ஸோ இந்த ஆக்ட்ஸ் 1:6-8 ரொம்ப முக்கியமான வசனம். டிசைபிள்ஸ் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, எப்போ ஆண்டவரே இந்த ராஜ்யம் உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அத்தாரிட்டி வந்து பிதா ஒருவர் தான் கொடுக்கப்பட்டிருக்குது, வேற யாருக்கும் கொடுக்கப்படல. நாட் ஈவன் த சன் ஆஃப் மேன், தட் மீன்ஸ் இயேசு கிறிஸ்துவுக்கே கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இப்போ சொன்ன ரெஃபரன்ஸ், நம்ம ஐடா சொன்ன ரெஃபரன்ஸ் ஐசாயா 44, அப்புறம் எசேக்கியேல் 39. இதை வந்து அசோசியேட் பண்ணுறாங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் வந்து பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம், ஜஸ்ட் ரிமைண்டர், இஸ் நாட் அனாயின்ட்மெண்ட். அனாயின்ட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. we are talking about baptism of the spirit. ஸோ அதில் வந்து அது வந்து ஆண்டவருடைய ராஜ்யம் வரும்போது, அதாவது இயேசு கிறிஸ்துடைய வருகையை ஒட்டி, அதாவது முதலாம் வருகையை ஒட்டி, அதுதான் நிறைய பேர் வந்து அந்த மெசையானிக் கிங்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அந்த மில்லேனியத்தோட லிங்க் பண்ணுறாங்க. ஸோ தட் we are not discussing. ஸோ இந்த குறிப்பிட்ட வாக்குத்தத்தம் யோவேல்ல, ஐசாயால, சகரியால, எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறது வந்து அதுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காத்திருக்க சொன்னார். இந்த பகுதியில் ஆக்ட்ஸ் 1, 4 and 5 காத்திருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஆண்டவர் வந்து காத்திருக்கும் போது என்ன சொன்னார்? 8ஆம் வசனத்தில், நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள், பரிசுத்தாவினரை பெற்றுக்கொண்டு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நம்ம பெற்றுக்கொள்றது அப்படிங்கிற அனுபவம் வந்து
ஞானஸ்நானத்தோடு ஒப்பிட்டிருக்காங்க. ஸோ பெற்றுக்கொள்றதுனா வேற, ஞானஸ்நானம்னா வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஒருவேளை ஆண்டவர் சொல்லும்போது அவங்கள வந்து நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள் அப்படின்னு தான் சொன்னாரே ஒழிய, நீங்கள் வந்து ஒரு பெரிய இறையியல் வல்லுநராக இருப்பீங்க, பிரசங்கியார் ஆவீங்க, போதகர் ஆவீங்க, டீச்சர்ஸ் ஆவீங்க, லீடர்ஸ் ஆவீங்க, சிஇஓ ஆவீங்க அப்படின்னு சொல்லலை. ஸோ அவங்க யாருக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள்? எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இன்னைக்கு நிறைய டைம்ல வந்து பசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே, அல்லது பசுத்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஒரு பெரிய பிரசங்கியார் ஆகணும், என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொண்டு பசுத்த ஆவியானவரை குறித்து, பசுத்த ஆவியான அனுபவங்களை குறித்து, அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை குறித்து, கொடுக்குற வரங்களை குறித்து அதிகமாக பேசணும்னு நினைக்கிறோம். பட் அவர் என்ன சொல்றாரு? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஸோ அதனால அது வந்து நாட் ஓன்லி டு ஜூஸ், அது சொல்லும்போது அங்கே உள்ள அப்போஸ்தலர்களுக்கும் யூதர்களுக்கு தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை. ஈவன் பார்த்தீங்கன்னா யோவேல், ஐடா சொன்ன மாதிரி யோவேலில் பார்த்தீங்கன்னா மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான எல்லா யூதர்கள் மேலும் சொல்லலை, மாம்சமான யாவர் மேலும். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஜூஸ், நான் ஜூஸ், ஜென்டைல்ஸ், ஏஷியன்ஸ், யூரோப்பியன்ஸ், எவ்ரி ஒன். ஓகே, எல்லாரையும் அதை இன்க்ளூட் பண்ணிடுது. ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், ஜியோகிராஃபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன், தெர் இஸ் நோ ஜியோகிராஃபிக்கல் பவுண்ட்ரி. ஸோ அது பூகோள ரீதியாக, புவியியல் ரீதியாக அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. இஸ்ரேலில் மாத்திரம்தான், யூதர்களுக்கு மட்டும்தான். அந்த ஆக்ஸ் 1:8 நல்ல ஞாபகம். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஸோ த பவுண்டரி, தெர் இஸ் நோ பவுண்டரி till the end of the world. ஸோ இதுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி 4 சம்பவங்களை ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார். 4 சம்பவங்களை அனுமதிக்கிறார். ஸோ ஒன்று வந்து ஜூஸ் இன் ஜெருசலேம், தே ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ they were baptized with the Holy Spirit. பரிசுத்த ஆவியான ஞானஸ்நானத்தை 2ஆம் அதிகாரத்தில் யூதர்கள் பெற்றுக்கொள்றாங்க. 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் சமாரியர்கள் பெற்றுக்கொள்றாங்க. சமாரியர்கள் வந்து யூதர்கள் அல்லாதவர்கள், அல்லது யூதர்களோடு கலந்தவர்கள், யூதர்களும் பிரஜாதி மக்களும் கலந்த ஒரு கலப்பு இனம் சமாரியர்கள், அவங்க பெற்றுக்கொள்றாங்க. அடுத்தது 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஐடா சொன்ன அந்த ஜென்டைல்ஸ், பிரஜாதி மக்கள், கொர்னேலியஸ் வீட்டில் அங்கே தங்கியிருந்த அவருடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள், அவரை சார்ந்தவர்கள், பிரஜாதியர், யூதர் அல்லாதவர் பெற்றுக்கொள்றாங்க. இதெல்லாம் என்ன நமக்கு காட்டுது? அப்புறம் பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்கள் எபேசியர் பட்டணத்தில் அங்கே உள்ள டிசைபிள்ஸ், யாருன்னா டிசைபிள்ஸ் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள், அவங்க வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றாங்க. இந்த 4 அனுபவங்களுமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ற அல்லது பரிசுத்த ஆவியான ஞானஸ்நான அனுபவமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பதிவு செய்யப்பட்ட 4 சம்பவங்களுமே ஒரே மாதிரி இல்லை. முதலாவது அனுபவம் மாத்திரம்தான் அது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களை காத்திருக்க சொன்னார், யூதர்களை. மற்றவங்களை காத்திருக்க சொல்லவே இல்லை. சமாரியர்களையோ புரஜாதியாரையோ யோவானுடைய சீஷர்களையோ இன்னும் செய்யலை, காத்திருக்க சொல்லலை. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 4 கன்சாலிடேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 ஈவெண்ட்ஸ் ஆஃப் பென்டெகாஸ்ட்னு சொல்லுவாங்க. பென்டெகாஸ்ட்னா அகெயின் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதாவது பெந்தேகோஸ்தே அனுபவம். ஏன்னா அந்த 50th டே, 50வது நாள், ஆண்டவர் பரத்துக்கு ஏறி 50வது நாளில் நடைபெற்ற அந்த முதலாவது சம்பவத்தை தான் ஆக்ஸ் சாப்டர் 2ல் வாசிக்கிறோம். அதுக்கு தான் பென்டிகாஸ்ட். அந்த பென்டிகாஸ்ட் வந்து யூதர்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு மட்டும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை, மற்றவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை விளக்குவதற்காக, என்பதை உலகத்திற்கு அறிவிப்பதற்காக, யூதர் அல்லாதவரும் பெற்றுக்கொள்வதற்காக அனுமதிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அவர்களை நிரப்புகிறார். முதலாவது எருசலேமில், அதைத்தான் நம்ம ஜூயிஷ் பென்டிகாஸ்ட் சொல்கிறோம். அவர் 2வது வந்து சமாரியாவில் நம்ம அது சமாரிட்டன் பென்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஆக்ஸ் சாப்டர் 8ல். அப்புறம் பார்த்தீங்கன்னா செசேரியா, தட் இஸ் ஹவுஸ் ஆஃப் கொர்னேலியுடைய வீட்டில் பிரஜாதி மக்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. அதை வந்து ஜென்டைல் பென்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக 19ஆம் அதிகாரத்தில் எபேசு பட்டணத்தில் அங்கே யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. பவுல் அங்கே அவங்களுக்கு கையை வைத்து அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த 4மே, these 4 are very glorious
எக்ஸ்பீரியன்சஸ். இந்த 4 மகிமையுள்ள அந்த அனுபவங்களுமே பரிசுத்த ஆவியானவரை வெவ்வேறு கூட்ட மக்கள், வெவ்வேறு இனத்தை சேர்ந்த மக்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நல்ல தகுந்த ஆதாரம். யூதர்களுக்கு மட்டுமல்ல, அப்படித்தான் முதல்ல அப்போஸ்தலர் நினைச்சிட்டு இருந்தாங்க, நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. மொனாப்பலி, they were trying to monopolize the Holy Spirit, the gifts of the Holy Spirit or the gift of the Holy Spirit. ஆனா அப்படி கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இதை நிரூபிக்கிறதுக்காகவும் ஆக்ஸ் 1:8 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற எங்க இருந்து ஆரம்பிச்சு, எருசலேம்ல இருந்து ஆரம்பிச்சு யூதேயா, சமாரியா, உலகத்தின் மூடிய பரியந்தம் அதை நிறைவேற்றுவதற்காக, அதை மெட்டீரியலைஸ் பண்றதுக்காக பரிசுத்த ஆவியானவர் அனைவருக்கும் அருளப்படுகிறார் என்பதற்காக ஒரு அடையாளம். இந்த 4 அனுபவங்களுமே வித்தியாசமா இருக்கு. ஒரு சில இடங்களில் கை வச்சு ஜெபம் பண்றாங்க, ஒரு சில இடங்களில் கை வைக்காமலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்டைல் பெண்டிகாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பேதுரு முதல்ல போக மாட்டேன்னு சொன்னவர், அப்புறம் ஆண்டவர் கன்வின்ஸ் பண்ணி அங்கே இந்த கொர்நேலியஸ் வீட்டுக்கு அவர் போறார். அப்படி போகும்போது அங்கே அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஆல்டர் கால் கொடுத்து எல்லாம் க்ளோசிங் ப்ரேயர் பண்ண பிறகு வந்திருக்கலாமே, ஏன்? That is his will and pleasure. பரிசுத்த ஆவியானவருடைய அது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். அவர் யாரும் தடுக்க முடியாது. அவர் செயலாற்றும் போது யாரும் தடுக்க முடியாது. இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் கை வைத்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும். ஒருவேளை அந்த ஆக்ஸ் சாப்டர் 8 பார்த்தீங்கன்னா அந்த சைமன் த சோர்சரர், அந்த சைமன் சொல்லி ஒரு ஒரு சோர்சரர், அந்த மாதிரி அவன் காசு கொடுத்து எனக்கு அந்த வல்லமையை கொடுங்கன்னு கேட்டான். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் போயிட்டு நான் கை வச்சு ஜெபம் பண்ணா பரிசுத்த ஆவியானவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நோ, he is not under your control. He is on his own. He is God. He is God, the Holy Spirit. So we must remember this basic principle. He is God. Nobody can manipulate him. Nobody can manage him. He is unpreventable. No, அவரை செயலாற்றும் போது நம்ம யாரும் தடுக்க முடியாது. இந்த 4 சம்பவங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4மே இயல்பாக வரலாற்றில் நடைபெற்ற சம்பவங்கள். இதன் அடிப்படையில் நாம் எந்த விதமான போதனையும் நம்ம என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. போதனைன்னா நம்ம என்ன சொல்றேன்னா, ஒரு கமாண்டா கொடுக்கப்படல. ஒருவேளை சமாரிட்டன் பெண்டிகாஸ்ட்ல போய் அங்கே உள்ள அங்கே வந்திருந்த அப்போஸ்தலர்கள் போய் மற்ற இடங்களில் சொல்லலை. சமாரியாவில் போய் நாங்கள் பரிசுத்த ஞானஸ்நானத்தை மக்களுக்கு கொடுத்தோம். அவங்க கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார் இல்லையா? இதே மாதிரி தான் நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லலை. அதே மாதிரி பீட்டர் அந்த செசரியால அந்த பிரஜாதி மக்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. இப்படி நடந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறதாக அர்த்தம். அதுதான் உண்மையான பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவரும் சொல்லலை. அந்த புக்கை எழுதின ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் புக்கை எழுதின லூக்காவும் சொல்லலை, பரிசுத்த ஆவியானவரும் சொல்லலை, பவுலும் சொல்லலை, யாருமே சொல்லலை. இந்த 4 சம்பவங்களையும் பார்த்தீங்கன்னா there is no direct command, this is how it should be, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை. இதை குறித்து நீங்கள் இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாளை நீங்கள் அந்த 4 பேசேஜையும் கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ அங்கிள். அந்த கரெக்ஷனுக்காகவும் பிரிச்சு அப்படியே பாட்டா எங்களுக்கு பிரிச்சு சொன்னதுல அப்படியே கிளியர் கட்டா இருக்கு அங்கிள். அந்த அளவுக்கு ரொம்ப கிளியரா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ அங்கிள். அந்த மேப் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஒருத்தர் பெறணும்னா அவங்க என்ன பண்ணணும் அங்கிள்? ஒரு விசுவாசி இல்ல ஒரு நபர் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை பெறுறது எப்படி பெற முடியும் அப்படின்னு சொல்லி காந்தி அங்கிள் நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்றீங்களா அங்கிள்? என்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க கேட்கும் போதே நான் அதுலயே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இது ஒரு அதோட அந்த இதுல அந்த இது கம்ப்ளீட் ஆயிருது. அந்த சம்பவமே ஃபர்ஸ்ட் அந்த பெண்டிகாஸ்டல் டேல அது பரிசுத்த ஆவியானவர் வர்றது, அது அங்க இனிஷியேட் ஆகுறது. அது அப்புறம் எல்லாருக்குமே எல்லா பிலீவர்ஸ்க்கும் அது அப்ளிகபிள் ஆகும். நம்முடைய இது மாதிரி தான், நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுறது மாதிரி தான் அதுவும். ஸோ அடுத்ததுல அதுல பார்க்கும்போது when we come to know Christ, he puts his spirit within us.
இதுல வந்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அடுத்தது நமக்குள்ள இருந்து அந்த கிரியை செய்துகிட்டு இருக்கிறாரு. யோவான் 14:26 சொல்லும் போது பார்த்தோம்னா, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அதனால ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் வந்து ஃபர்தரா நம்ம என்ன பண்ணணும், ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம எப்படி வளரணும், என்னத்தையுமே வந்து அவர் நம்மளுக்கு வந்து போதிக்கிறவரா இருக்கிறாரு. அதே மாதிரி யோவான் 16:13 நம்ம வாசிக்கும் போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். நம்ம அதனால வந்து அந்த ஆவியானவர் நம்மகிட்ட வந்து அவர் வந்ததுக்கு அப்புறமா எல்லா சத்தியத்துக்குள்ளேயும் அவர் நடத்த போறாரு. நம்ம வந்து செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம வேதத்தை வாஞ்சையோட வாசிக்கணும். ஒரு திறந்த மனதோட கூட வந்து நம்ம வந்து ஜெபிக்கணும். அப்ப வந்து ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்ய சொல்லும் போது பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு வந்து உதவி செய்கிறார். அவரோட நம்ம இன்னும் நெருங்கி வாழ வாழ அவருடைய வழி நடத்தல நம்ம இன்னும் அதிகமா நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடியும். தேங்க்யூ அங்கிள். இப்ப அடுத்த ஒரு கொஸ்டின். எக்ஸ்கியூஸ் மீ, ஒன்று ஆட் பண்ணலாமா? நான் சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க அங்கிள். ஆக்சுவலாக காந்தி அண்ணன் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ பரிசுத்த ஆவியானவர் குறித்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய முக்கியமான சில ஏரியாஸ் இருக்குது. ஒன்று வந்து பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம், இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம், மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல் அப்படின்னு சொல்லி இன்னொரு அனுபவத்தை நம்ம பார்த்துக்கலாம். எபேசியரில் பார்க்கும்போது நீங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவினால் நிறைந்து இருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பற்றியோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றியோ அது கட்டளையாக கொடுக்கப்படவே இல்லை. அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடையாது. அது ரட்சிக்கப்படும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அப்படின்பதும் அபிஷேகம் என்பது ஒரு சிலருக்கு வந்து குறிப்பாக பார்த்தா இந்த இடத்த சொல்ல வேண்டியதுனால சொல்கிறேன். ஒருவேளை ஜீவாவுக்கு வந்து ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை கொடுத்து அதற்காக உங்களை பிரத்யேகமாக என்ன செய்யலாம், பயிற்சி கொடுத்து நீ இந்த ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லி உங்களை அபிஷேகிக்கலாம். அது வந்து ஒரு அனாயிண்டிங் அப்படின்னு சொன்னால் பிரித்தெடுக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் அபிஷேகம் அப்படின்னு சொல்கிறது. அபிஷேகம்ன்றதை வந்து நம்ம நிறைய அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு புதுசாக இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாக அது வந்து செட்டிங் அப்பார்ட், பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லி தான் சிம்பிள் மீனிங். உங்களை ஒரு ஊழியத்துக்கு பிரித்தெடுக்கலாம், என்னைய வேற ஒரு ஊழியத்துக்கு பிரித்தெடுக்கலாம், இன்னொருத்தரை இன்னொரு ஊழியத்துக்கு பிரித்தெடுக்கலாம். அப்படி பிரித்தெடுப்பது தான் அபிஷேகம். அதுக்கு வந்து நான் வந்து அது ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு சொல்லி அதுக்காக நான் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. when God sets you apart for a particular ministry, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு சொல்றார். that means you've been anointed for a particular purpose to do a particular ministry. ஆனால் நிரப்பப்படுதல் மாத்திரம்தான், ஆவியினால் நிரப்பப்படுங்கள் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றது எல்லாமே கட்டளை கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள். ஸோ அதனால நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அது யோசிக்க வேண்டியதே இல்லை. பரிசுத்த ஞானஸ்நானத்தை பற்றி எப்படி பெற்றுக்கொள்ளணுன்றது ஒரு கேள்வியே கிடையாது. we are already baptized. எஸ் அங்கிள், தேங்க்யூ அங்கிள். சம் ஆஃப் த குழப்பங்கள் இருக்கிறதுனால அதை தெளிவுபடுத்தினா நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்களும் ஆசைப்பட்டோம் அங்கிள். ஸோ தேங்க்யூ அங்கிள். அடுத்தபடியா ஆல்ரெடி நீங்க இந்த இதுவை கொடுத்துருக்கீங்க அங்கிள். 4 இதுக்கும் வித்தியாசமான அனுபவங்கள் இருந்ததை பார்க்க முடியுது. இப்பயும் சில காலத்துல வெளிப்படையான இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்காரு அப்படின்றத உணரணும்னா, இப்ப ஞானஸ்தானம் பெற்றிருக்கோம், பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் பெற்றிருக்கோம் அப்படின்றத வெளிப்படையான சைன் அதாவது அடையாளங்களை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? அப்படி இருக்கணுமா? ஐடா, நீங்க ஷேர் பண்றீங்களா? எஸ் அண்ணா. ஸோ நம்ம வந்து பரிசுத்த ஆவியானோட ஞானஸ்தானத்தை பத்தி பேசும்போது வெளிப்படையான சயின்ஸ் வந்து
மஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வேதத்துல நிறைய இடங்கள்ல பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு அந்த அனுபவம் வரும்போது ஸோ வித் சைன் ஆஃப் டங்ஸ் அவங்க எல்லாருமே பெற்றுக்கொள்றாங்க. பட் அதுக்கப்புறமே வந்து நம்ம கொரிந்தியர்ல வாசிச்சோம்னா பால் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இட் இஸ் எ கிஃப்ட். எல்லாரும் கண்டிப்பா பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. பட் ஹோலி ஸ்பிரிட் வந்து அவங்க யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா அவுட்வர்ட் சைன்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. பட் நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்தானம் பெறும்போது நமக்குள்ள இன்வர்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். லூக்கா 24 அதிகாரம் 49 வசனத்திலே ஜீசஸ் வந்து அதை மென்ஷன் பண்ணும்போது உன்னதத்திலிருந்து வரும் பெலன் அப்படின்னு சொல்லி அதை மீன் பண்றாங்க. சோ நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை கூட பார்த்தோம்னா பேதுரு வந்து அவ்வளவு ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர். அன்னைக்கு அந்த ஞானஸ்தானம் அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு வந்து அவர் அவ்வளவு ஜனங்கள் முன்னாடி இருந்து அவ்வளவு தைரியமா வந்து காஸ்பலை ப்ரொக்ளைம் பண்றார். சோ அந்த உன்னதத்திலிருந்து வர பெலன் கண்டிப்பா இருக்கும், இன்வர்ட் சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா அவுட்வர்ட் சைன்ஸ் வந்து கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் எந்த இடத்துலயும் வந்து பைபிள்ல மென்ஷன் பண்ணவும் இல்லை. அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. தேங்க்யூ ஐடா. அங்கிள் நீங்க ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? ஆத்மஸ்வரூபன் அங்கிள். அங்கிள் மியூட்ல இருக்கு. ஐடா கரெக்டாக சொன்னாங்க. அது ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், எக்ஸ்டர்னல் சயின்ஸை வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணவும் கூடாது. எனக்கு இருக்கலாம், ஒருவேளை நான் பெற்றிருந்திருக்கலாம். ஸோ ஒருவேளை அந்த சொன்னது மாதிரி ஜூயிஷ் பென்டிகாஸ்ட் டைமில் அவங்க வந்து அந்நிய பாஷையில் பேசினாங்க. வேறஸ் இன்னொரு இடத்துல ஜென்டைல் பென்டிகாஸ்டில் வந்து பேசினாங்கன்னு நினைக்கிறேன். வேறஸ் இப்போ இந்த சமாரிட்டன் இதிலலாம் தே டிட் நாட் ஸ்பீக் இன் டங்ஸ், அவங்க பேசலை. சில இடங்களில் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, ஆனால் வேறு இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லலை. அதனால் தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் சைன். அது மாதிரி அந்த சைன் இருந்தால் தான் அப்படின்றத வந்து நம்ம வண்டிக்கு பின்னாடி குதிரையை மாற்றுற மாதிரி சைன் இருந்தால் தான் பரிசுத்த ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எஸ் அங்கிள், நல்ல இல்லுட்ரேஷனோட நீங்க சொன்னதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அங்கிள். காந்தி அங்கிள், இப்ப இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய கிறிஸ்தவ சமுதாயத்துல ஒருவேளை அந்த காலத்துல பரிசுத்த ஆவியானவரை பத்தி அப்படியே நம்ம ஒரே ஒரு இது நான் அவங்க சொன்னதுல ஒரே ஒரு இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன் என்னுடைய லைஃப்ல இருந்து. ஒண்ணு இல்ல, அவங்க சொன்னது இப்ப ஐடா வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதோட சொரூபனும் ஆட் பண்ணாரு. அதே மாதிரி அதுதான் நம்ம அவுட்வர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவுட்வர்டு சயின்ஸ்ன்றது வந்து இட் இஸ் நாட் ஏ மஸ்ட். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. பட் இன்வர்டு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல நான் சொல்றேன். நான் வந்து இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டப்ப எனக்கு வந்து ஒரு என்னுடைய சால்வேஷன் ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா நான் முத விசுவாசிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு தான் நான் வந்து சால்வேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். ஸோ அந்த 4 இயர்ஸாக வந்து எனக்கு வந்து என்னன்னு தெரியல, சொல்லி கொடுக்கறதுக்கோ எதுக்குமே ஆள் கிடையாது. ஸோ ஆஃப்டர் ஒரு 4 இயர்ஸ் அதுக்கடையில் நான் வந்து உலக பிரகாரமாகவும் இருந்தேன், ஆனால் விசுவாசித்துக்கிட்டும் இருந்தேன். ஸோ அந்த 4 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு வந்து இதை பற்றிய காரியங்கள் தெரியும். ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த பாவத்தை அறிக்கையிட்டு எல்லாம் வந்து நான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி மனசுக்குள்ள இது பண்ணிட்டேன். அப்புறம் சர்ச் எல்லாம் போக ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா என்னுடைய லைஃபே வந்து அப்படியே ஒரு மாதிரி ரெகுலராக ஒரு நார்மல் கிறிஸ்டின்னா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்தேன். அப்போ இம்மீடியட்டாக நான் வந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ண உடனே என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய மாற்றமோ அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாது. ஆனால் அது வரைக்கும் பார்த்தா நான் வந்து ரொம்ப ஒரு கோழையாக இருந்தேன். கோழையாக இருப்பேன், ரொம்ப ஒரு பயந்துகிட்டு இருப்பேன். வீட்டில் ஒரு வறுமையில் இருந்ததுனால ரொம்ப ஒரு இதில் யார்கிட்டையும் சரியாக சேர மாட்டேன், பேச மாட்டேன். டீ குடிக்க கூப்பிட்டாங்கன்னா போக மாட்டேன், செலவு பண்ணுறதுக்கு எனக்கு காசு இல்லைன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் பேப்டிசம் எடுத்து ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்சஸை என்னால் உணர முடிஞ்சுச்சு. ஸோ அந்த என்னுடைய சொல்லப்போனால் என்னுடைய எஜுகேஷன்லேயே வந்து பார்த்தா என்னுடைய சப்ஜெக்ட்லாம் நான் ரொம்ப நல்லா படிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு இதுலேயே இருந்துகிட்டு இருந்தேன், ஒரு இன்ஃபீரியாரிட்டியில். அது மாதிரி கொஞ்சம் தான் மார்க் வாங்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு அப்புறம் நான் என்னுடைய ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையும் கடைசியாக ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கும்போது நான் வந்து ஒவ்வொரு இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100 வாங்கிட்டே இருப்பேன். என்னுடைய அந்த மேத்ஸ் ப்ரொஃபஸர் வந்து பேப்பர் கரெக்ட் பண்ணி கொடுக்கும்போது முன்னாடி கூப்பிட்டு ஒரு தடவை முதுகில் தட்டிட்டு, இவன் எப்படிடா இவன் வந்து 100 வாங்குறான், ஏதாவது மந்திரம் போடுறானா அப்படின்னு அவர் கேட்டார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய லைஃப் வந்து என்ன ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்முடைய லைஃப்ல வந்து இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறது வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து அதை உணர முடியும் நம்ம ஆண்டவருக்குள்ளாக நெருங்கி போக போக. இது அதோட மாத்திரம் இல்லை, நம்முடைய லைஃப் ஸ்டைல்லையே வந்து நிறைய சேஞ்சஸை நம்ம பார்க்க முடியும்.
அதே மாதிரி நம்ம வேலை செய்யற இடத்துல வந்து நம்ம ரொம்ப ஒரு ஞானமா நடக்கிறது, ஒரு சில காரியங்கள் எல்லாம் வந்து ரொம்ப நமக்கு வந்து சிக்கலான காரியங்களா இருக்கும், அதை ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம். மற்றவங்க வந்து சொல்லுவாங்க, இது எப்படி நீ இது பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எல்லாமே வந்து அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய அதுதான். மற்றபடி வந்து இது வந்து நம்மளால வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இன்சைட் சேஞ்சஸ் வந்து நமக்கு இது வரும் கண்டிப்பா. பட் அவுட் சைட்ல வந்து நம்ம எதுவும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, சொல்லுங்க. தேங்க்யூ அங்கிள். உண்மையாவே பெரிய விட்னஸ். தேங்க்யூ அங்கிள். இப்ப இப்படி அந்த காலத்துல இப்படி எல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்ப நம்மளுடைய கிறிஸ்துவ சமுதாயத்துல நிலவிக்கிட்டு இருக்க இந்த பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம்னு சொன்னாவே நிலக்கிட்டு இருக்க சில கருத்துக்கள்லாம் என்னென்னு நீங்க ஷேர் பண்ண முடியுமா அங்கிள்? இப்ப வந்து அதான் இது வந்து இப்ப சர்ச் இது முக்காவாசி பார்த்தோம்னா நம்முடைய அந்த சர்ச் பேக்ரவுண்டை வச்சுதான் அது வந்து எல்லாமே வந்து இருக்கும். மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்டியன்ஸ்னா எல்லாரும் யாராவது ஒவ்வொருத்தரும் ஒரு சர்ச் பேக்ரவுண்ட்ல இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா அந்த சர்ச்சில் வந்து என்ன டாக்டரின்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். அதனால வந்து நம்ம இப்ப பார்த்த காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லலாம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி வந்து இது வந்து நம்ம கன்வர்ஷன்லயே வந்து இது வந்து நம்ம அது வந்து நடந்துருது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து இந்த இது இருக்கணும், நமக்கு அதை வரங்களோட கனெக்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது இந்த மாதிரி இது இருக்கணும், இந்த மாதிரி நம்ம குணமாக்குற வரம் அப்படின்னு இந்த வரங்கள் மற்ற இந்த மாதிரி எதோட சம்பந்தப்பட்ட காரியங்களோட இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து சொல்லுவாங்க. சிலர் கூட வந்து சொல்லுவாங்க, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்குன்னா கண்டிப்பா நீ வந்து இது இருக்கணும், உனக்கு வந்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீ வரணும், நீ பெற்றுக்கொள்ளணும், நீ அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வா, இப்ப இங்க வந்து இந்த கூட்டத்துல கலந்துக்கோ அப்படின்னு எல்லாமே வந்து சொல்லுவாங்க. பட் நான் அதெல்லாம் வந்து நான் பார்க்கும்போது பார்த்தேன்னா, ஒரு சிலருடைய லைஃப்லயுமே வந்து நான் பார்க்கும்போது அப்படி ரொம்ப ஃபயரியா அவங்க இருக்கிற மாதிரி தெரியும். பட் அவங்க வாழ்க்கையிலையும் வந்து நம்மள மாதிரி ஆர்டினரியா தான் எல்லா சம்பவங்களுமே நடக்கும். பேக் ஸ்லைட் ஆவாங்க, பாவம் செஞ்சிருவாங்க, விழுந்து போவாங்க, எல்லாமே இருக்கும். அவங்க வந்து ஒன்றும் தப்பா சொல்லலை, இது வந்து எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஸோ அதாவது அவங்க கிளைம் பண்றது அப்படி கிளைம் பண்ணுவாங்க, அப்படி சொல்றது, இந்த மாதிரி நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டா நீ வந்து நல்ல இதுவா இருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட் டைமா இருந்தப்பவே அங்க ஒரு இதுல வந்து ஃபெல்லோஷிப்ல வந்து இன்னொருத்தர் வருவாரு, இன்னொரு குரூப்ல இருந்து. அப்ப பிஜிமான்னு சொல்லி ஒரு குரூப், இப்ப பிஒஎம் இருக்கு. அதுல ஒரு கிராஜுவேட் வந்து இங்கேயும் வருவாரு, அப்ப இங்கேயும் வருவாரு, அங்கேயும் இருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு தடவை நான் வந்து என்னுடைய இதுல நாங்க ஷேரிங் டைம்ல ரொம்ப எல்லாம் அவங்கவுங்க பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரே பண்ணுவோம். ப்ரே பண்ணும்போது அவர் வந்து ஒரு நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னுடைய சில டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் முடிச்ச உடனே அவர் சொன்னாரு, இந்த மாதிரி நாங்க ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம் தம்பி, நீங்க அங்க வாங்க, அப்புறமா நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு இது இருக்காது, நீங்க ஒரு நல்ல விக்டோரியஸா நீங்க இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரு. பட் நான் அதுக்கப்புறமா ப்ரே பண்ணேன், எனக்கு அந்த ஒரு லீடிங் இல்லை, அதனால நான் போகல. சொல்றேன் நான் அது அந்த மாதிரி வந்து இதை வந்து சிலர் வந்து அதான் அபிஷேகம் வந்துருச்சுன்னா நீ இப்படி ஆயிடுவ அப்படி ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அதை தவறான முறையில லீட் பண்றாங்க, அவ்வளவுதான். அதை வந்து இதை வந்து தப்பா சொல்ல, பட் அந்த லீட் பண்றது வந்து அவங்க வந்து அந்த மாதிரி பண்றாங்க. சிலர் வந்து இப்ப சொரூபன் ஏற்கனவே சொன்னாரு, அந்த காட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து அவர் வந்து எம்பவர் பண்றாரு. ஸோ இதையும் சிலர் வந்து எம்பசைஸ் பண்றாங்க. பட் எல்லாத்துக்கும் மேல நான் வந்து நினைக்கிறது என்னன்னா, அந்த ஆக்ட்ஸ் 1:8 சொரூபனும் அதை வந்து கோட் பண்ணாரு. அது எல்லாத்தையுமே விட்டுறாங்க. அந்த சாட்சிகளா இருப்பீர்கள்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த சாட்சிகளா இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு மெயினான இது. சாட்சிகள் அப்படின்னு சொல்லும் போது அங்கேயே வந்து நம்மளுக்கு அந்த விட்னஸிங் லைஃப், ஹோலி லைஃப், ஒரு விக்டோரியஸ் லைஃப், அது எல்லாமே வந்து அதுக்குள்ள வந்துடும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து மற்ற அந்த கிஃப்ட் மற்ற அதிலோட அதை கனெக்ட் பண்ணியே எல்லாம் வந்து கொண்டு போறாங்க. எஸ் அங்கிள், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஐடா, நீங்க ஷேர் பண்ணுங்க, எதனால இதெல்லாம் வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு அங்கிள் நிறைய விஷயங்களை சொன்னாங்க, அது போல இன்னும் நிறைய நம்ம பாக்குறோம், நம்ம கூட இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எதனால ஏற்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எதனால வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நம்ம டைரக்டா பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கறது வசனம் பாக்குறது கிடையாது. சோ மெனி டிஃப்ரெண்ட் கல்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எல்லாரும் அவங்களோட ஓன் ஒப்பீனியன் இருக்கும் இதை பத்தி. ஸோ அந்த பீப்புள் என்ன சொல்றாங்களோ அதை வந்து ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு, ஓகே ஸோ அபிஷேகம்னா இதுதான்,
ஞானஸ்தானம்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வசனம் நமக்கு என்ன சொல்லுது, பைபிள்ல நமக்கு ஜீசஸ் என்ன சொல்லி தர்றாங்க அப்படிங்கறத நம்ம மெயினா எடுத்துக்காம பீப்புள் நமக்கு டினாமினேஷன்ஸ்ல நமக்கு சர்ச்சஸ்ல என்ன சொல்றாங்க அதை வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு ஃபைட் பண்றது, அதனால வந்து நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் வந்து பீப்புளுக்குள்ள வருது அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். ஆமா, முன்னுரிமை பைபிளுக்கு கொடுக்காம மத்த மக்களுக்கு அவங்களுடைய லீடர்ஸ்க்கு கொடுத்துடுறாங்கன்றத பாயிண்ட சொன்னீங்க. ஆத்மஸ்வரூபனுக்கு நீங்க ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? யா, ஒரு ஸ்மால் ஸ்லைட் காட்டலாம்னு நினைச்சேன். எஸ் அங்கிள், விசிபிள். Some of the confusions, இப்போ இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் என்னன்னா, we think that baptism with the Holy Spirit is a command. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி கிவன். காந்தி அண்ணனும் அதை இன்சிஸ்ட் பண்ணாங்க, ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது, we expect that what happened in the early church as recorded in the Acts of the Apostles would repeat. அப்போ நடந்த மாதிரியே இப்போ நடக்கும், அப்படியே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது அது ஒரு கன்ஃபியூஷன். அது நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடந்தால் அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஒருவேளை ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அந்த ஜூயிஷ் பென்டிகாஸ்ட் மாதிரியோ அல்லது ஜென்டைல் பென்டிகாஸ்ட் மாதிரியோ அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் பெற்றேன் அப்படின்னு சொன்னால் யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் தட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு ரிப்பீட், திரும்ப அதே மாதிரி நடக்கும்னு சொல்லி அது ஒரு கன்ஃபியூஷன். இன்னொன்று வந்து என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட பேப்டிசம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நபர் கை வச்சு, ஒரு பாஸ்டர் கை வச்சாதான் அது நடக்கும்னு நினைக்கிறோம். அதுவும் கிடையாது. இன்னொன்று வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம் என்னன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு நபராகவே நம்ம நினைக்கிறது இல்லை, மறந்துட்டோம். அவர் வந்து ஒரு பொருளாக, அது ஒரு ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட்டை நமக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி ஆவின்னு சொல்லி நம்ம பழகிட்டோம். அது நினைக்கிறோம் நம்ம. அது இல்லை, அது அவர் He is the Holy Spirit, God, He is God. அவர் அப்படின்னு சொல்லி பழகிறதையே மறந்துட்டோம். அப்படி இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்டை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு சில மந்திரங்கள் போட வேண்டியிருக்கும். அல்லது இந்த பாஸ்டர் கை வச்சு ஜெபம் பண்ணார்னா, நானும் அந்த பாஸ்டரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம்னா, அல்லது நானும் என் மேலே இந்த பாஸ்டர் கை வச்சு ஜெபம் பண்ணார்னா அது நான் பெற்றுக்கொள்வேன். அது தவறானது. அவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நான் என்னை ஆட்கொள்ளும்படி அனுமதிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் சொன்னேன், நம்ம வந்து எனக்குள் பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணுகிற அனுபவம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இது வந்து ஆவியானவருடைய ஞானஸ்நானம் என்றது வந்து அவருக்குள் நான் இருப்பது, எனக்குள் அவர் இருப்பது, அவரால் நிரப்பப்படுதல், அவருக்குள் நான் இருப்பது ஞானஸ்நானம். ஸோ he is covering me. அந்த தண்ணிக்குள்ளே போன மாதிரி, தண்ணி ஞானஸ்நானம்னா நம்ம தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கப்படுகிறோம். அதே போல் நாம் பரிசுத்த ஆவியானவருக்குள் மூழ்கடிக்கப்படுகிற ஒரு அனுபவம். அப்படி என்னன்னு சொன்னால், அது he is a person, I am a person. அவருடைய வாழ்க்கைக்குள்ள, அவருக்குள்ள நான் வந்து உள்ளே இருந்து நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்கிறது தான் அந்த அனுபவம், ஞானஸ்நானன்ற அனுபவம். ஸோ he is engulfing me, covering me. அதே மாதிரி சயின்ஸ் அடையாளங்கள் எதிர்பார்க்கணும். ஏன்னா அது வந்து டீச் பண்ணுறாங்க. ஐடா அழகாக சொன்னாங்க, நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பைபிளை படிக்காமல் மற்றவங்களுடைய டீச்சிங்கை கேட்டு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், யார் அவங்க கையை வச்சு ஜெபம் பண்ணாங்களோ அவங்கள மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. எங்கெல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு நல்லா தமிழ் பேசிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி அனுபவத்தை பெற்ற உடனே அவர் தமிழே மாறிடுச்சு, வித்தியாசமாக பேச ஆரம்பிச்சார். என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், பரிசுத்த ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பாஸ்டர் மாதிரியே பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. See, we are expected to imitate Christ, not the pastor. So often we forget that we have already received the baptism with the Holy Spirit when we were born again. நாம் மறுபடியும் பிறக்கும்போது பரிசுத்த ஆவியான ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம் என்பதையும் மறந்து போகிறோம். அது ஒரு குழப்பம். அந்த குழப்பமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ அங்கிள். அடுத்த கேள்வி, கடைசியான கேள்வி உங்ககிட்டே இது பண்றேன் அங்கிள், ஷேர் பண்றேன் அங்கிள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, இப்படி கல்ட்டு நிறைஞ்சிருக்க சூழ்நிலையில, சிலதெல்லாம் தெரியாமலே நடக்கிற ஒரு சூழ்நிலையில
ஆஸ் அ பிலீவர், ஆஸ் அ ஆண்டவருடைய பிள்ளையா என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன் எப்படி இருக்கணும், என்னைய ஃபாலோ பண்ற, நான் சொல்லி கொடுக்குற, நான் வளர்க்குற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்படி டீச் பண்ணணும், அதை எப்படி நான் சொல்லி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன் எனக்கு இருக்கணும், அந்த கன்விக்ஷன் மற்றவங்களுக்கு நான் எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்றத எங்களுக்கு சொல்லித்தாங்க அங்கிள். நீங்கள் கேட்ட கேள்வியிலே ஆன்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்விக்ஷன். ஸோ வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட், நீங்கள் கற்றுக்கொண்ட எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல நம்பணும். ஸோ ரெண்டாவது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன். ஆண்டவருடைய வார்த்தையை வந்து அடிக்கடி படிக்கணும். நிறைய பேருக்கு வந்து நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, டாக்டர்னு படிக்கிறதுனாலே ஒரு போரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு கொட்டேஷன் வாசித்தேன். டாக்டர்னல் ப்ரீச்சிங் இஸ் நோ ஃபார் அ போரிங் ஃபார் ஹிப்போக்ரைட். அதாவது மாய்மாலமாக வாழக்கூடியவங்களுக்கு தான் டாக்டர்னல் டீச்சிங் வந்து போர் அடிக்குமா. தட் மீன்ஸ் மாய்மாலமாக இல்லை அப்படின்னு சொன்னால், உண்மையாகவே கிறிஸ்தவ விசுவாசியாக வாழணும்னு நினச்சிங்கன்னா டாக்டர்ஸ் வந்து போர் அடிக்கக்கூடாது. அது வந்து அதிகமான நேரம் நம்ம செலவழித்து படிக்கணும். அப்படி படிக்கலைன்னா நம்ம கற்றுக்க முடியாது. இரண்டாவது வந்து நீங்கள் உங்களுடைய பிரேயர்ஸில், உங்களுடைய ஐக்கியத்தில், மூணாவது ஐக்கியத்தில் வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நீங்கள் முதல்ல அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒருவேளை அந்த மாதிரி கன்ஃபியூஷன் உள்ளவங்களை வந்து ஸ்ட்ரைட்டாகவே நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களோட சண்டை போடாமல் அவங்களோட பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து ஒருவேளை அவங்களுக்கு டீச் பண்ண ஒருத்தருடைய டீச்சிங்னால அவங்க அப்படி யோசித்திருக்கலாம். ஸோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு, அது மாதிரி அவங்களுடைய அத்தாரிட்டி, அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மரியாதை கொடுக்குற ஒருவர் சொன்னதை வந்து நீங்கள் மாற்றி சொல்லும்போது நிச்சயமாக அதை உடனே இமீடியட்டாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கும் அதே விதமாக டாக்டரின்ஸை படிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் ஸ்டடி. Secondly, you must first of all, you must be convinced, then you must study, and then teach or help them to study the Bible. Okay, uncle. Thank you so much, uncle. Thank you, Gandhi uncle. Thank you, Aida. உண்மையாவே நிறைய விஷயங்களை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. உங்களுடைய கோட்ஸ் எல்லாம் நான் உண்மையாவே மறக்க மாட்டேன் அங்கிள். எனக்குள் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருக்குள் நான், அந்த ஆவியின் நிறைவை குறிச்சும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஞானஸ்தானத்தை குறிச்சும் நீங்க பேசினது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க அந்த மேப்லாம் போட்டது அந்த கம்பேரிட்டிவ் பண்ணி படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்களுக்குள்ள கிரியேட் ஆயிருக்கு அங்கிள். ரொம்ப தேங்க்யூ. இப்ப நம்ம மத்தியில வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கூட நீங்க இவங்க 3 பேர்கிட்டையும் நீங்க கேட்கலாம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஜூலியஸ் அங்கிள் அண்ட் பில்லி அங்கிள் வந்து அடுத்த இதுவை க்ளோஸ் பண்ணி முடிப்பாங்க. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓப்பன் டு கொஸ்டின். கண்டிப்பா தெரியும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க தாராளமா கேட்கலாம். இங்க எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் கடைசியா நீங்க கேட்டதுல, அந்த எப்படி நமக்கு கன்விக்ஷன், அப்புறம் எப்படி மற்றவங்கள்ட்ட சொல்றதுன்றது, அந்த பைபிளை வந்து நம்ம படிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா, சில டைம்ல வந்து நம்ம எல்லாருமே முக்கால்வாசி ஒரு டாபிக்கை பத்தி நம்ம படிக்கிறோம்னா ஜஸ்ட் அந்த இப்ப எல்லாம் கன்கார்டன்ஸ் அல்லது வந்து செல்லுல போட்டு சர்ச் போட்டு அதுக்குள்ள அந்த பர்டிகுலர் வேர்டை தேடி எல்லாம் அப்படியே அது சம்பந்தமான வசனங்களையே எடுத்து அப்படியே வந்து படிச்சிடுறாங்க. நம்ம அந்த மாதிரி வந்து படிக்காம நம்ம அந்த ஹோல் பிப்ளிக்கலா ஹோலிஸ்டிக்கா இந்த வேதத்தின் முழுவதும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் உள்ளது என்ன, அந்த கோட்பாடு இதை குறித்து என்ன இந்த கோட்பாடை குறித்து என்ன சொல்லுதுன்றதை நம்ம வந்து படிக்கணும். படிச்சோம்னா நம்மளுக்கு வந்து நமக்கு ஒரு தெளிவா இருக்கும், நமக்கு தெளிவு கிடைக்கும். அதனால வந்து நம்ம அதான் அவருடைய பாதத்துல நம்ம ஒரு திறந்த மனதோட நம்ம வந்து உட்கார்ந்து படிக்கும் போது அவர் வசனம் சொல்ற மாதிரி அவருடைய சகல சத்தியத்துக்குள்ளேயும் அவர் நம்மளை நடத்துற தேவனா இருக்கிறாரு. ஆகையினால வந்து எல்லாத்தையுமே அவர் நம்மளுக்கு போதிக்கிற தேவனாகவும் இருக்கிறாரு. ஆகையினால அவர் வந்து நிச்சயமா அதுல வந்து நம்மளுக்கு கிளியர் கட்டா ஒரு இதை டீச் பண்ணுவாரு. ஸோ அப்போ வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து சொல்றதுக்கு வசதியா இருக்கும். எஸ் அங்கிள், யூ ஆர் வெரி ரைட் அங்கிள். தேங்க்யூ அங்கிள். Okay. I will add few things. You know, yes, I do agree with all that what you are talking. Very good. Gandhi and Soruban and all are beautifully doing that. You know, when we accept Christ, we get 2 gifts. Gift of salvation and gift of the Holy Spirit. Okay. It is not the fruits. Fruits are different. Gift of the Holy Spirit, not fruit of the Holy Spirit. Okay. Now, in the baptism அப்படிங்கிறத
நிறைய வேர்ட்ஸ் அதுல வருது நமக்கு. ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட், இன்கமிங், இன்டுவெல்லிங், சீலிங் பை த ஹோலி ஸ்பிரிட், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், லெட் பை த ஹோலி ஸ்பிரிட், ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், லிவ் பை த ஹோலி ஸ்பிரிட். இப்படி நிறைய வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல யூஸ் பண்றது எல்லாமே it all talks about the baptism of the Holy Spirit only. And he gets very clear. Only one command, there is no command to be baptized by the Holy Spirit. ஏன்னா அவங்க வந்து first time, this is happening when they met on the day of Pentecost. அந்த இதுக்கு பிறகுதான் the Holy Spirit உன்னுடைய இது அந்த பேப்டிசம்ங்கிறது வெளியே அப்படி தெரியுது. அதனால அதுக்கு முன்னால கிறிஸ்தவர்களா இருந்தவங்க கிட்ட போய் பேசும்போது யூ ஹேவ் டு ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட்னு பேசுவாங்க. யாரு? அந்த டிசைபிள்ஸ். ஓகே, அது அவங்களுக்கு தான் பேசுவாங்க. மற்றபடி when it comes நம்ம எபிசில்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது எங்கேயுமே there is no command to receive the Holy Spirit. There is one command, that is to be filled with the Holy Spirit. That is in Ephesians 5:18. Be ye filled, present continuous tense. Okay, it is not given as a gift. You have to work for that. Sanctification, it is a continuous process. Okay, இத கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கணும். என்ன சில சமயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, are you filled with the Holy Spirit னு யாரோ திடீர்னு வந்து கேட்பாங்க. ஓகே, உடனே நமக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிரும். Am I filled with the Holy Spirit or not? Okay, if somebody is asking the question, he is asking a wrong question. You cannot say, I am filled with the Holy Spirit over. Now I can sit in the easy chair, I am filled with the Holy Spirit. It is a continuous process. Sanctification is that. Continuously it has to happen. We have to take the efforts to receive the Holy Spirit. We have not taken any effort. It is given as a gift. But to be filled with the Holy Spirit, we have to take the efforts. Okay, பாவம் செய்திருந்தா உடனே போய் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நாம் கேட்க வேண்டும். எப்படி? 1 John 1:9 நம்முடைய பாவத்தை அறிக்கை விட்டோம்னா அவர் உடனே கிளீன் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். அப்போ நான் வந்து I am becoming, at that part of the time I am becoming full. But again I commit sin. I have to run back to him with repentance. He fills me. So this is a continuous process. யாராவது ஏன்னா நீ ஆவி என்னது ஃபீல்டுன்னா ஆவியில நிரம்புறதா, நிரம்பிட்டியா அப்படின்னு கேட்டாச்சுன்னா உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம். You may have, but nobody can say I am filled with the Holy Spirit, I have no problem now. No, that is not one experience. Salvation or baptism can happen one experience, but not being filled with the Holy Spirit. Okay, that is a continuous. Okay, is that okay? Any other clarification? And you should also able to differentiate gift from the fruit. Fruit is the evidence, not the gift. சிலர் சொல்லுவாங்க, நீ பல பாஷை பேசுறியா, நீ பரிசுத்த ஆவி ரிசீவ் பண்ணி இருந்தா பல பாஷை பேசணுமே அப்படிம்பாங்க. நாட் நெசசரி. எல்லா கிஃப்டும் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை கடவுள். ஓகே, ஃப்ரூட் வந்து எல்லா ஃப்ரூட்டும் நம்ம இருந்து வரணும். ஓகே, அது ஓகே. ரைட் ஜீவன், தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் த டைம். தேங்க்யூ அங்கிள். Jiva. Thank you, Jiva. First of all, I really thank God. இந்த அருமையான டாபிக்ல இந்த 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணது வந்து எல்லாருக்குமே பிரயோஜனமாக நினைக்கிறேன். I have to start with Ida. And the clarity and the biblical stand. Excellent, Ida. We really thank God for you. We need more people like you. Jiva, as a young man, you have done really great. Last week, Dr. Tilakavadi, அதுக்கப்புறம் டாக்டர் சூர்யா அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அஸ் அ யங் மேன் கிளியர் தாட்டோட நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்க, செஞ்சீங்க. ஸோ வி ஆல் ஆஃப் யூ, நாங்கள் ஆல் ஆஃப் அஸ் வி ரியலி அப்ரிஷியேட் ஐடா அண்ட் ஜீவா. வி கண்டினியூ டு ஸ்டடி காட்ஸ் வேர்ட். நீங்கள் சொன்ன மாதிரி வித் கன்விக்ஷன் யங் பீப்புளை நீங்கள் பாஸ் ஆன் பண்ணுங்க. அண்ட் காந்தி அவங்களுடைய
ரிச் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொன்னதற்காக அதிகமா நான் ஸ்தோத்திரிக்கிறேன், தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பட் சொருபன் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் டாக்டரின்ஸ் அண்ட் டெஃபினட்டாவே உங்களுடைய கொஸ்டின்ஸ் எது இருந்தாலுமே நீங்க கேளுங்க. அவருடைய பிபிடியை வந்து நம்ம குரூப்ல நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அண்ட் ஜூலியசன் ஆட் பண்ணாங்க. பட் ஐ ஹவ் டு டெல் ஜூலியசன், நெக்ஸ்ட் வெனஸ்டே கர்த்தர் சித்தமானா we are going to talk the same points. அதாவது being filled with Holy Spiritனா என்ன, ஃப்ரூட்ஸுக்கும் கிஃப்ட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அது ரெண்டு காரியத்தையும் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா நாங்க பேச போறோம். and Julius will definitely I'm sorry, definitely will be very very happy. ஆமா definitely we have to start with that. நான் இன்னைக்கு வந்து we thought only we'll have concentration on இது பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானத்தை குறித்து. எபேசியர் 1ஆம் அதிகாரம் கண்டிப்பாகவே நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு வசனம். எல்லாருமே ஷேர் பண்ணிட்டாங்க, சரியா? நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 1:13. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஸோ எபேசியர் 1:13-14 கண்டிப்பா கோட் பண்ணும். அவங்க கோட் பண்ணாங்க, பட் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதனால நம்ம பேசின எல்லா காரியத்தையும் மனசுல வைத்துக் கொள்வோம். நம்மளுடைய டைம் முடிஞ்சிருச்சு. பட் ஒன் மோர் வேர்ஸ், வித்தியாசமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சு முடிக்க விரும்புகிறேன். அது என்னன்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இதுல இருந்து நான் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அப்போ தேவனுடைய அன்பு நம்மளை நிறைச்சிருக்கிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து, பரிசுத்தாவினுடைய நிறைவை குறித்து, பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானத்தை குறித்து பேசி அன்பு காணப்படலையே. தேவனுடைய அன்பினால் நம்ம நிரப்பப்படுறதுதான் முக்கியம். அதுதான் நமக்கு உண்மையா காணப்பட வேண்டும். ரோமர் 5:5 நான் அப்படிதான் நான் பார்க்கிறேன். என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டாரோ ரட்சிக்கப்படும் பொழுது, அப்போ அவருடைய அன்பினால நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நமக்கு பலவிதமான அனுபவங்கள் வரலாம், ஆனா உண்மையான அந்த கிறிஸ்தவ அன்பு நமக்குள்ள காணப்படலன்னா அந்த சர்ச்சும் வாஸ்தவமான ஒரு காரியம் தான். அந்த ஐக்கியம், நம்முடைய விசுவாசியுடைய நிலையும் பரிதாபமான நிலை. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம கேட்ட காரியங்களை தொடர்ந்து மனசுல வைத்துக் கொள்வோம். கர்த்தர் சித்தமானா அடுத்த வாரத்துல இதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓவர் டு பிரேமி ஆர் மிதுன். தேங்க்யூ அங்கிள். ஸோ இன்னைக்கும் நம்ம க்ளோசிங் ப்ரேயருக்கு போயிடலாம். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ண ஜூலியஸ் அங்கிள் இருக்காங்க. ஸோ நான் அங்கிளை வெல்கம் பண்றேன். ஓகே, ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள சுவாமி, இந்த சாயந்தர நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த அருமையான டீச்சிங் ஆண்டவரே, அதுக்கு வேண்டிய பேனல் டிஸ்கஷனுக்காக அருமையானவர்கள் வித் கிளாரிட்டி, ஐடா, ஆத்மஸ்வரூபன், லார்ட் காந்தி, ஆண்டவரே எல்லாம் எவ்வளவோ அருமையாக ஆண்டவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு அனுபவங்களை கொடுத்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பார்ட்டிசிபேட் பண்ற யாரும் ஆண்டவரே ஏதோ ஒரு டவுட்டை மைண்ட்ல வைத்து கொண்டு போகாதபடிக்கு கிளாரிட்டி வரத்தக்கதாக கேள்விகளை கேட்டு தெரிந்து கொண்டு ஆண்டவரே நீர் கற்பிக்கிறபடி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் மரித்து உயிரை கொடுத்து எங்களுக்காக ஆண்டவரே நீர் ஜீவிக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னீர், அனுப்பினீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் lead you into the truth. ஆண்டவரே, நாங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது அது புரியத்தக்கதாக அதை எக்ஸ்பிளைன் இல்லுமினேட் பண்ணி நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக செய்கிற உதவிக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி. நீ தொடர்ந்து எங்களை வழி நடத்துறதற்காக ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருந்து நாங்கள் தப்பு செய்யும் பொழுது எங்களை உணர்த்துகிறதற்காக ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது எங்களை தைரியப்படுத்துறதுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும்
ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் அருமைநாதர் இயேசுவின் மூலமே ஜெபித்து வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். ஸோ கண்டிப்பா நான் தேங்க் பண்ணியே ஆகணும். ஆத்மஸ்வரூபன் அங்கிள், காந்தி அங்கிள், ஐடா அண்ட் ஜீவா அண்ணன். கண்டிப்பா ஒவ்வொரு வெனஸ்டேஸும் இவங்க யாருமே இதுக்கு முன்னாடி பேசி வைக்கிறதே கிடையாது. அந்த நேரத்துல அந்த ஒரு யூனிட்டி, அந்த ஒரு ஃப்ளோ வந்து ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். எனக்கு ஒவ்வொரு வாரமும் ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஷேரிங், அந்த ஒரு யூனிட்டியை பார்க்கும்போது ஆண்டவருக்கு நான் அதிகமா தேங்க் பண்றேன். ஸோ ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்கா இருந்துச்சு. எனக்கு ஒரு நிறைய காரியம் நான் கத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க பர்சனலா எங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அதை நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் பேஷன்ட்லி லிசனிங். நாளைக்கு அடுத்த வாரமும் உங்களை நாங்க மீட் பண்றோம்.